ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் டு அனிமி டெம்ப்ளேட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நெகடோரோ எபிசோட் 8. ஆல்ரெடி நம்ம சேனலில் 7 எபிசோட் போட்டாச்சு. ஸோ 7 எபிசோடுமே பக்கா என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த அனிமி ஃபுல்லாகவே ஒரு ஜாலி வைப். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃபன், புல்லிங், லவ், அந்த ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இந்த அனிமி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு ரொமான்ஸ் டைப் ஜாலியான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியை கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ டோன்ட் டாய் வித் மீ நெகடோரா எபிசோட் 8ஓட எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இன்டராக்டிவா இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு தேவையானது எனக்கு தெரியும், நான் என்ன பண்றது உங்களுக்கு தெரியும். சரி வாங்க guys, நம்ம இப்போ வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம நெகடோரா வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி, சென்பாய் உங்களோட கை ரொம்பவே தின்னா இருக்கு, ஏன் இவ்வளவு சப்பியா இருக்கு, நீங்க ரொம்ப ஒல்லி குச்சா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சொல்றோம், ஆமா நான் பிறந்ததுல இருந்தே தின்னுதான், அது ஏனே தெரியல, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இப்படி தான் இருப்பேன். ஸோ இதுவே எனக்கு பழகி போச்சு, நான் எதுவும் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுறேன். அப்போ நான் இப்போத்துலேருந்து நம்ம ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் பாடியை சும்மா பல்காக ஆக்குன்ற மாதிரி நம்ம நெகடோரா சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கினே இருக்கணும். என்னால் அதெல்லாம் முடியாது. நான் பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்தேன்னா நாள் முழுக்க அங்கேயே உட்கார்ற மாதிரி ஆனாலும் என்னால் அது முடியாதுன்னு சொல்ல நெகடோரா வந்து, ஏடா சென்பா இவ்வளோ சோம்பேறியா இருக்கீங்க, வாங்க சரி உங்களை உட்காந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன்னு சொல்ல வந்து, என்னது நவராமலே எனக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லி தெரியாதுன்னு, ஆமாம் செட் பாய் வாங்கன்னு, சரி வந்து ஃபஸ்ட்டு தரையில் உட்காருங்கன்னு சொல்ல வந்து, தரையிலையான்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சேரில் உட்காருவான். உங்களை தரையில் உட்கார சொன்னேன், தரையில் உட்காருங்க நம்ம சென்பாயை பிடிச்சி ரொம்ப நோண்டி கடைசியில் வந்து தரையில் வந்து நாய்க்குட்டி மாதிரி முடி போட்ட பொசிஷனில் நம்ம ஹீரோயின் உட்கார வச்சுருவாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துருவான். எப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது நம்ம நெகடோரா அப்படியே ஹீரோ மேலே உட்கார வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்படுவோம், ஐயோ நெகடோரா உட்கார போறாளேன்ட்டு அவங்களும் உட்காந்துருவாங்க. ஸோ உட்காந்தோடனே நம்ம ஹீரோக்கு லைட்டாக வெக்கமாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட முதுல உட்காந்துட்டு நம்ம நெகடோரா உட்காந்துட்டு, ஸோ அப்படியே அவங்க ஜாலியாக என்னவோ சேரில் உட்காந்த மாதிரி கால் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ எதுக்கு இதை பண்ணுறேன்னு கேட்கும்போது, உங்களுக்கு நான் ஸ்ட்ரென்த்னிங் தரேன், நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுன்ற மாதிரி சொல்கிறா. ஸோ நீ ரொம்ப வெயிட்டாக இருக்கு, என்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க முடியாதுன்னு சொல்லவுடனே நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே கை நடுங்க ஆரம்பிச்சிட்டு நெகடோரா சொல்கிறாங்க, என்ன சென்பாய் ஒரு 5 செகண்ட் கூட ஒரு பொண்ணை தாங்க முடியல, இப்படி கை நடுங்குது, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லும் போது, அதான் தெரியுதுல இறங்கி தொலையண்டின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ நம்ம நெகடோரா விட்றதா இல்ல, ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க சோபால உட்கார மாதிரி, நம்ம ஹீரோவா கை நடுங்குது. ஸோ இப்படி வந்து சரி உங்களால ஒரு 5 நிமிஷம் கூட தாக்க பிடிக்க முடியல, உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ற பாருங்கட்டு சட்டையை பிடிச்சி குதிரை மாதிரி, கமான் சென்பாய் உங்களால முடியும், கீப் இட் அப் நம்ம நெகடோரா வந்து நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்ட்டு அவன் மேலே இன்னும் உட்காந்து குதிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து ஆர்ட்ஸ் ரூம் கதவு வந்து திறந்ததுனால அந்த பக்கம் போன ஒரு 2 பொண்ணுங்க வந்து இதை பார்த்துட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. இங்கே பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஐயோ இங்கே ஒரே பைத்தியங்களா இருக்கிற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே ரொம்ப அப்படியே எம்பாரஸ்மெண்ட் ஆகிட்டு அந்த பொண்ணுங்க ஓடிட்டாங்க. நம்ம நெகடோராக்கு ஹீரோக்கு எம்பாரஸ்மெண்ட் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துடுறான். ஸோ இப்படி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம நெகடோரா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வழக்கம் போல உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கா. அப்போ சொல்றாரு, சென்பாய் நீங்க என்ன பண்றீங்க, நல்லா படிக்கிறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா எங்க படிக்கிறான், லீவ்ல வந்து ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருப்பான். ஸோ அவனோட தாட்லயும் இப்போ கேமிங் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நெகடோரா, சென்பாய் நீங்க பண்றதை பார்த்தா லீவ்ல வந்து ஸ்டடி லீவ்ல படிக்காம வந்து உட்காந்துட்டு கேம் விளையாடுற மாதிரி தெரியுது, அதானே பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் இல்லை நான் படிக்கிறேன்னு சொல்லும் போது, இப்படிலாம் இருந்தா சரிப்பட்டாது சென்பாய், நீங்க படிக்காம ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க திரும்பவும் இந்த கிரேடை படிக்க வேண்டியதா இருக்கணுமோ, என்ன அது திரும்பவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை நீங்க திரும்பவும் தான் படிக்க போறீங்க, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க திரும்பவும் படிச்சீங்கன்னா நீங்க ஸ்ப்ரிங் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து கதவை திறக்கும் போது அங்க நானும் இருப்பேன், நீங்கள் நானும் ஒன்னா படிக்க போறேன்ற மாதிரி நம்ம நெகடோரா சொல்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஃபெயில் ஆயிடானா இப்போ நம்ம ஹீரோ படிக்கிற கிரேட்ல தான் படிப்போம். ஸோ நம்ம நெகடோரா வந்து அவங்க கிரேடுக்கு வந்துருவாங்க. ஸோ வந்தோடனே நம்ம நெகடோரா சொல்றாங்க, நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் போது வந்து நீங்க புக் எடுத்துட்டு வர மாட்டீங்க, அப்போ என்கிட்ட தான் புக்கு கேட்பீங்க. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் நடக்கும், நீங்க சோப்பலாங்கி மாதிரி ஓடுவீங்க, அப்போ நான் தான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன்ற நம்ம நெகடோரா சொல்லி நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அப்படிலாம் நடக்காது, ஸோ நான் பாஸ் ஆயிடுவேன்ற மாதிரி சொல்றான். அப்படியா பார்ப்போம் நீங்க பாஸ் ஆக வாய்ப்பே இல்லை சென்பாயின்னு சொல்லும் போது நம்ம நெகடோரா வந்து அப்படி சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நான் ஃபெயில் ஆனாலும் ஒரு வகையில நல்லதுதான், ஏன்னா தனியா இருக்க மாட்டேன், போர் அடிக்காது, எனக்கு கூட நீ இருப்பலன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சு தான் ரியலைஸ் பண்றான், அச்சோ நம்ம ஏதோ சொல்லிட்டு
மாறிட்டோமேன்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நெகட்டோராவா பயங்கர வெக்கத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு அவங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே போய் தட்டி, சென்பாய் நீங்கள் ரொம்ப மோசம், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் ரொம்ப நாட்டி மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி அவ தட்டிட்டு இருக்கா. இப்படி இங்கே சீன் முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ லைப்ரரியில் உட்காந்து சின்சியராக படிச்சுட்டு இருக்கோம். அந்த படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நெகட்டோரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல் போட்டு கலாய்க்கிறாங்க. பைசன் ஃபெயில் ஆகிட்டா அடுத்து நம்ம கிளாஸில் தானே படிப்பான்ற மாதிரி நம்ம நெகட்டோரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் நாடுன்ற மாதிரி நம்ம நெகட்டோராவும் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம ஹீரோ வந்து 2 தடவை ஃபெயில் ஆகிடுவான். ஸோ அவன் டாய்ஸ் ஃபெயில் ஆகிட்டானா திரும்பவும் நம்ம கிரேடில் தான் படிப்போம். அப்போ நம்ம அவனுக்கு சென்பாயாக மாறிடுவோம்லன்ற மாதிரி நெகட்டோரோட ஃப்ரெண்டு சொல்ல ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் எக்ஸ் சென்பாயாக மாறிடுவான். ஸோ அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து ஹீரோ பயங்கரமாக வேலை வாங்குவாங்க. ஸோ சும்மாவே நம்ம ஹீரோ புல்லிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பயங்கரமாக வேலை வாங்குவாங்க அப்படி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நெகட்டோராக்கு முதுகு அமுக்கி விடுற மாதிரியும், ஸோ அந்த பொண்ணுக்கு கை அமுக்கி விடுற மாதிரியும், இந்த பொண்ணுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு வேலை வாங்குற மாதிரி இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவா அப்படிலாம் நடக்கவே நடக்காது, நீங்கள் ரொம்ப கனவு காண்றீங்க மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு வந்து சென்பாய்க்குன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் படித்து திரும்ப பாஸ் ஆகிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுறோம். சரி நீங்கள் என்னோட வேலையை விட்டு உங்கள் வேலையை படித்து நீங்கள் பாஸ் ஆகிற வழியை பாருங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்படியே எக்ஸாமும் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு டீசென்ட் மார்க் எடுத்து நல்லாவே பாஸ் ஆகிடும். ஓ நம்ம நெகட்டோரா சொல்கிறான் பரவாயில்லையே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்கன்னு நான் கஷ்டப்பட்டு படிச்சேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்படியோ நம்ம ஹீரோ நல்ல மார்க் எடுத்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம நெகட்டோரா கிரேடில் படிக்க வேண்டியது இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஸோ ஒரு பக்கம் அவன் நெகட்டோரா மிஸ்ஸும் பண்ணுவான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டோரா காரிடாரில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கதவுல ரூம் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவும் உள்ளே ஏதோ பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்கும். அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரி பியர்டாகவும் அடல்ட் சென்சேஷனாகவும் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம நெகட்டோராக்கு வந்து பயங்கரமாக மூஞ்செல்லாம் செவந்துருது. என்னடா நடக்குது உள்ள, இங்கே என்னடா இது ஸ்கூலாக வேற என்னன்ட்டு நம்ம நெகட்டோரா வேகமாக கதவு திறந்து பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோ கையில் முள்ளு குத்தி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறது தான் இவங்க 3 பேரும் இவ்வளோ அலப்புறை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து செம காண்டான நம்ம நெகட்டோரா ஒரு மாதிரி வேகமாக வந்து ஹீரோ கையை பிடிச்சி அவங்க அசால்ட்டாக அதை எடுத்துருவாங்க. ஸோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஹீரோ கிட்ட நெகட்டோரா கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு போய் அந்த சேரை தூக்குனீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் கம்முன்னு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதுதான் வந்து ஹெல்ப் கேட்டா இந்த மாதிரி தூக்க சொல்லி, அது ரொம்ப வெயிட்டான ஸ்டஃபாக இருந்தது. சரி அவளால் தூக்க முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்படி அந்த சேரை தூக்கும் போது தான் அதுலேருந்து அந்த முள் வந்து குத்தி இருக்கு. ஸோ அதை தான் இவ எடுத்து விட்டுருக்கா. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம நெகட்டோரா காண்டாய் அப்போ இந்தாங்க என்னோட பேக்கையும் தூக்குங்கன்னு எதுக்கு நான் ஏன் தூக்கணும்னு கேட்கும்போது, சரி விடுங்க வாங்க ஸ்டோன் பேப்பர் சிசர் போடுவோம், தோக்குறவங்க வந்து ஜெயிக்கிறவங்க பேக்கை தூக்கணும். ஸோ ஒரு 3 கிலோமீட்டருக்குன்னு சொல்லுவோம். சரின்ட்டு என்னது நம்ம ஹீரோ பதறதுக்குள்ள அவ வந்து கோக்கு மாதிரி ஆமே காமேன்ற மாதிரி ஸ்டோன் பேப்பர் சிசர்ன்ட்டு இப்படி வைக்கும்போது நம்ம ஹீரோ பதட்டத்தில் பேப்பர் வச்சிரும், நம்ம நெகட்டோரா ஸ்டோன் வச்சிரும். நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ஜெயிச்சிருவோம். உடனே நம்ம நெகட்டோரா வந்து ஹீரோவோட பேக்கை வாங்கிட்டு காண்டில் போயிட்டு இருப்பா. ஸோ அவன் நினச்சது வேற நடந்தது வேற. நம்ம ஹீரோவும் இவ பயங்கர காண்டில் இருக்கா, நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சோன்னா அவ்வளோதான் பழையன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கா. இவ பொசசிவ் ஆகிறாளோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க போன ஸ்டெப்ஸும் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ரவுண்டு. ஸோ திரும்ப ஸ்டோன் பேப்பர் சிசர் போடும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த தடவை நம்ம ஜெயிக்கக்கூடாது. ஸோ அவன் என்ன அப்பான்னு யோசிக்குமோ நம்ம நெகட்டோராவா திரும்பவும் நம்ம கோகு போஸ் எடுத்துட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர்ன்ட்டு இந்த தடவை சிசர் வைக்க வராங்க. நம்ம ஹீரோ வேணும்னே பேப்பர் வச்சிருப்பான். ஸோ அப்படியே நம்ம நெகட்டோரா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஜெயிச்ச உடனே நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு ஆட்டம் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேக் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வருவோம். தேர்ட் ரவுண்ட் போடும்போது நம்ம ஹீரோ திரும்பவும் தோத்துருவோம் ஸ்டோன் பேப்பர் சிசரில். அப்போ நம்ம நெகட்டோரா வந்து இந்த தடவை பேக்கை பற்றி கவலைப்படாதீங்க சென்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏறி மேலே உப்பு மூட்டை ஏறிப்பா. ஸோ இவாவை முதல்ல ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுற நெகட்டோரான்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ஒரே வந்து அப்படியே வெக்கப்படுறான். ஸோ ஒரு பொண்ணு முதல்ல ஏறிட்டோன்ட்டு அவளா பரவாயில்ல இந்த தடவை நீங்கள் என்ன சேர்த்து தூக்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல அவனும் சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் பிடிச்சி தூக்கிட்டு போகிறான். ஸோ அவளுக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. ஸோ அவன் பேக்கு நெகட்டோரா பேக்கு அது இல்லாமல் நெகட்டோராவையும் சேர்த்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு போகிறான். அப்போ நம்ம நெகட்டோரா வழக்கம் போல தான் நம்ம ஹீரோவை பயங்கரமாக டீஸ் பண்ணி கலாச்சிட்டு வரா. என்ன சென்பா நீங்கள் எதனா தவறாக யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே வெயிட்டாக இருக்க, இங்கே எங்கே இருந்து தவறாக யோசிக்குது. நம்ம ஹீரோவும் லைட்டாக வெக்கப்பட்டு தான் தூக்கிட்டு வரான். அவளும் வழக்கம் போல் நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு வர. இப்படி நம்ம ஹீரோ வந்து நெகட்டோரா தூக்கிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி
ஃபீல் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே காட்டியிருப்பாங்க நம்ம ஹீரோ ரொம்ப தின்னு வீக்குன்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ வெயிட்டை எப்படி தூக்கிட்டு போவான். ஒரு கட்டத்துக்கு மேலே நெகட்டோரா லைட்டாக வழுக்கும் போது ஸோ நான் அவளை கீழே போட போகிறேன்ற மாதிரி நினச்சிட்டு ஸோ இப்படி தூக்கி பிடிப்பாங்களா அந்த மாதிரி திரும்பவும் தூக்கி பிடிக்கும் போது ஸோ கை லைட்டாக மேலே ரைஸ் ஆகிடும். ஸோ அவன் வந்து காலை பிடிச்சிருந்தோம் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி பிடிச்ச உடனே படக்கூடாத இடத்துல பட்டுரும். ஸோ பட்டவுடனே நெகட்டோராக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஸோ அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. உடனே சீரியஸாக நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமா சாரின்னு சொல்ல வரதுக்குள்ளே அங்கே ஓடிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வேணே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எதாச்சியாக நடந்துடும். ஸோ நம்ம நெகட்டோராவும் திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோ நான் அவளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் பலன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான், தெரியாமல் நடந்துதுன்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம நெகட்டோராவை பயங்கரமாக வெக்கத்தோடு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே இங்கே சீன் முடிய நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ அவன் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் நினச்சி பார்க்குறான் ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நெகட்டோரா என்ன நினச்சிட்டு இருப்பான்ற மாதிரி நினச்சி பார்க்குறான். ஸோ உடனே மெசேஜ் வருது. மெசேஜ் வந்தோடனே பாஞ்சு போய் நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறோம். சென்பா என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஜாலியாக உக்காந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி நான் தூங்க போகிறேன், நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு வழக்கம் போல் நம்ம ஹீரோவை வச்சு கலாச்சி தான் சொல்லியிருப்பா. நீங்கள் ரொம்ப மோசம் சென்பா, ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் வந்து ஹோம்ஒர்க் தான் செஞ்சுட்டு இருக்கேன்னும் போது அப்படியா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க பாப்புன்ற மாதிரி கேட்க நீயா என்ன டிவி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். உடனே வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ கால் எடுத்து நம்ம ஹீரோவும் பேசுகிறான். என்ன சென்பாய் தப்பா ஆன்சர் சொல்லிட்டீங்க, நான் இப்போ குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன நம்ம ஹீரோ பதறி அடிச்சு கீழே விழுந்துடுறான். ஸோ ஃபோனில் சொன்னதுக்கே நம்ம ஹீரோ பதறான். என்ன சென்பாய் நான் சொன்னவொடனே என்னை நீங்கள் நேக்கடாக தானே யோசிச்சு பார்த்தீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை வச்சு நம்ம நெகட்டோரா கலாய்க்க அப்படிலாம் இல்லை வாயை மூடுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். எனக்கு தெரியும் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் யோசிச்சிருப்பீங்க, நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னோடனே நீங்கள் என்ன நேக்கடாக தானே யோசிச்சிங்கன்னு கேட்க நம்ம ஹீரோவும் வந்து இல்லை இல்லை இல்லைன்ட்டு நோட்டில் கிரிக்கிட்டு அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி பேசிட்டே நம்ம நெகட்டோரா ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கும் போதும் ஸோ அவள் பாத் டப்பில் உட்காந்துட்டு இருக்கனால தெரியாமல் கைப்பட்டு கேமரா ஆன் ஆகிடும். ஸோ இது தெரியாமல் அவள் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் காம் டவுன் ஆகுறதாக ஃபோனை எடுத்துகிட்டு காம் டவுன் சொல்லிட்டு ஃபோனை இப்படி எடுக்கும் போது பார்த்துடுறான். உண்மையிலே அஜோ பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வெக்கத்தில் செவந்து கிடக்குறான். ஸோ இது தெரியாமல் நெகட்டோரா கலாச்சிட்டு இருக்க ஒரு நிமிஷம் ஃபோனை பாரு வீடியோ ஆன் ஆகிடுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம நெகட்டோரா ஒரு செகண்ட் ஷாக் ஆகி ஃபோனை பார்த்தா ஸோ வீடியோ கேமரா ஆன் ஆகிடுது. ஸோ நம்ம நெகட்டோராவா வெக்கத்தில் பாட்டம் டு டாப் அப்படியே செவந்து ஒரு பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ ஃபோனை கவுத்து வச்சுட்டு நான் பார்க்கணுன்னு பார்க்கலன்ட்டு பார்த்துட்டேன்ற மாதிரி புலம்புறோம். ஸோ நம்ம நெகட்டோராவும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே பரவாயில்ல இருக்கட்டும் சென்பா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறா சாரி தெரியாமல் நடந்துட்டு நீங்கள் சாரி சொல்லாதீங்க சென்பா இது உங்கள் தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவா ஜாங்கிரி மாதிரியும் நம்ம நெகட்டோரா கேரட் அல்வா மாதிரியும் ரெண்டு பேரும் பயங்கரமாக செவந்து கிடக்குறாங்க. ஸோ இப்படியே இவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்க. ஸோ அப்படியே ஒரு ட்ராப் விழா இங்கே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ கைஸ் இந்த எபிசோடு இப்படி தான் வேற லெவல் ஃபன் அண்ட் என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பழசாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுறங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம மீதி எபிசோட்ஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை, see you.